Hi friends, Assalamu alaikum. Welcome to Farani's kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கு Farani's kitchenல வாழைப்பூ கறி ஒன்று செய்யற எப்படின்றத காட்ட போறேன். வாங்க இதுக்கு என்னென்ன ingredients தேவைன்றத பாப்போம். நான் இதை செஞ்சு கொள்றதுக்கு சின்னதா வெட்டி கொண்ட வாழைப்பூ எடுத்துக்கிறேன். மஞ்சள்தூள், வெங்காயம், துண்டு கொச்சிக்காய், தேங்காய், தக்காளி, உப்பு, சின்னதாக வெட்டி கொண்ட பச்சை கொச்சிக்காய், கருவேப்பிலை, ரம்பை, மாசித்தூள், வெள்ளை வெங்காயம் இவ்வளோ தான் நான் எடுத்துக்கிறேன். வாங்க இப்போ இதை எப்படி செஞ்சு கொள்கிறேன்றதை பார்ப்பேன். ஃபஸ்ட்டுக்கு நான் பொட்டோண்டு அடுப்பில் வச்சுக்கிறேன். எங்களோட பொட்டு ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கல அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி கொள்கிறேன். எங்களோட ஆயில் ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கல நான் அதுக்கு சின்னதாக சாப் பண்ணிக்கொண்டு வெள்ளை வெங்காயம் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நான் வெங்காயம் ஒரு காய் எடுத்து சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். என் வீடியோ சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிட்டுது. அதனால் எனக்கு ரொம்ப கருவேப்பிலை போடுறது காட்டையெல்லாம் போச்சு. எங்களோட வெங்காயம் கொஞ்சம் வசங்கி கொண்டு வரப்போக்கல அதுக்கு நான் கருவேப்பிலை கொஞ்சமும் ரொம்ப 2 துண்டும் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கே நான் 2 காய் பச்சை கொச்சிக்காய் எடுத்து சின்னதாக வெட்டி அதையும் நான் இதில் போட்டுக்கொள்கிறேன். எங்களோட வெங்காயம் கொஞ்சம் வசங்கி கலர் மாறிக்கொண்டு வருவது. இப்படி வெங்காயம் வசங்கி கலர் மாறிக்கொண்டு வரப்போக்கல நான் இதுக்கு தக்காளி ஒரு காய் எடுத்து சின்னதாக வெட்டிக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இதுக்கே நான் மாசித்தூள் 2 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு மாசித்தூள் கொஞ்சம் கூடியாக போடணுமே நினைக்குதுண்டா நீங்கள் கொஞ்சம் கூடியாக போட்டுக்கோங்க. இந்த மாசித்தூள் கூடியாக போட்ட முட்டுக்கு டேஸ்ட் ஆகிக்கும். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதுக்கே நான் வாழைப்பூ 500 கிராம்ஸ் எடுத்து சின்னதாக வெட்டி எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்படி மிக்ஸ் பண்ணி நான் இதை கொஞ்சம் 2 நிமிஷம் வச்சு எடுக்க போகிறேன். எங்களோட வாழைப்பூ கொஞ்சம் வெந்து வரத்துக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இதுக்கே 1 டேபிள் ஸ்பூன் துண்டு கொச்சிக்காவும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கே நான் உப்பு கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உப்பு போட போக்கல பார்த்து டேஸ்ட்டை பொறுத்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இது ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஃபைவ் மினிட்ஸ்க்கு பிறகு எங்களோட வாழைப்பூ கறி இப்படி இருக்குது. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை டிஷ்ஷில் போட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன். இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட வாழைப்பூ கறி. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள்.
இன்னும் புதிய புதிய ரெசிபி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு ஏழுமாவும்.